ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 173வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா வீடியோவும் யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்னும் இந்த வாட்டி நமக்கு ஃப்ரைடே வந்து பாட்காஸ்ட் போட முடியல. சாட்டர்டே இந்த பாட்காஸ்ட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரைடே ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரியல் நியூஸ் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இண்டஸ்ட்ரியல் நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் வேகனில் வந்து அந்த கார் லான்ச் ஆனதுலேருந்தே அந்த கார் ரிவ்யூலையும் கன்சல்டேஷன்லேயும் நம்ம பாட்காஸ்ட்லேயும் நிறைய பேசின ஒரு விஷயம் வந்து பலினோ வந்து 4 ஸ்டார் கேப்பபிள் அப்படின்னு. அதுக்கு வந்து 4 ஸ்டார் கிடச்சிருக்கு அண்ணனோட. அதாவது அது நிறைய தடத்தில் நம்ம பேசியிருக்கோம். பலினோ லைட் பில்டாக இருந்தது பழைய காலகட்டத்தில். நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்குறதுக்கே நம்ம வேண்டான்னு சொன்னோம். நம்ம கன்சல்டிங் கால்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2021 காலகட்டத்திலே. நம்ம அதாவது ப்ரொசீஜராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய கால்ஸும் மெசேஜஸும் ரேண்டமாக வந்துட்டு தான் இருக்கும். அதாவது 20 டைமில் 19 ஒரு எண்ட்லேயே நம்மகிட்ட இன்னொரு நம்பர் போட்டு நம்ம மெசேஜஸ் எல்லாம் பிரிக்க ஆரம்பித்தோம். அப்போலேருந்தே 22 ஃபேஸ் லிஃப்ட் வர்றது வரைக்கும், 22 ஃபேஸ் லிஃப்ட் ஒரு ஜெனரேஷன் அப்டேட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வர்றது வரைக்கும் நம்ம பலினோவையும் கிளான்ஸாவையும் வேணாம், நீங்கள் வந்து இதுக்கு பெட்டராக ஒரு ப்ராடக்ட் பாருங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தோம். 22 வந்த நேரம் நம்ம மீடியா ட்ரைவ்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அப்போ ஆகலை. மாருதி இப்போது நம்ம மாருதியோட ஒரு மீடியா ட்ரைவுக்கு இன்னும் நம்ம போகலை. திருவனந்தபுரத்தில் ஒரு யார்டில் போய் காரை விசிட் பண்ணுறது தான் நம்ம அஜெண்டாவாக இருந்தது. அதாவது அவங்கக்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டு நாங்கள் இந்த கண்டென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த குட்டு நடக்க போகிறது இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டு ஏரியா மேனேஜர்லாம் பேசி அது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண இன்ஸ்பெக்ஷனே பாடியில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, வெயிட் இருக்கானுள்ளது. அப்போது ஆன்சர்லாம் அப்போ டீமில் இல்லை. நான், டேனி, நோவா, அந்த பழைய பாட்காஸ்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பர்சன், நாங்கள் 3 பேருமா போயிருந்தோம். இன்ஸ்பெக்ஷன் சொல்லக்கூடியதை நம்ம வந்து டோரையும் பானட்டையும் லிஃப்ட் பண்ணும்போதே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓகே, இது வந்து சம்திங் தே ஹவ் மேட். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு லான்ச்சோடைய எட்ஜுக்கு நம்ம போகும்போது நிறைய மீடியாவுக்கு பைட்ஸ் கிடைக்கும் இல்லையா, இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு 50 கிலோகிராம் கிட்ட இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து பழைய கெட்ட பேரை மாற்றுறதுக்கான ஒரு என்ஜினியரிங் போயிருக்குன்னு உள்ளதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது. இதுக்கு கூட நான் ஒரு ஃபேக்ட் கூட என்ன சொல்லணும்னா, பலினோ ஆஸ் அ ப்ராடக்ட் வந்து டிப்பிக்கல் அந்த பீரியடில் மாருதி தான். பலினோ ஆகலாம், ஸ்விஃப்ட் ஆகலாம், இதெல்லாமே அந்த ஹார்டெக்ட் ஐட்ரேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் டிப்பிக்கல் சுசுக்கி, அந்த சீசனோட சுசுக்கி. ஆனால் இதில் பெரிய கிரிட்டிசிசத்துக்கானதே யாருன்னு பார்த்தோம்னா கிளான்ஸா. ஒரு குளோபல் லீடர் வந்து இங்கே வந்து இவங்களோட ப்ராடக்டை ரீபேட்ச் பண்ணி பீப்புளோடைய ஹேட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போது டொயோட்டா ஆஸ் அ மேனுஃபேக்சருக்கு இதோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது கண்டிப்பாக சேஃப்டி அங்கே அட்ரஸ் பண்ணப்படணும்னு உள்ளது ஒரு மெயின் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரையாரிட்டி. அது இதில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சுது. நம்ம அதை திருப்பி ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு கனெக்ட் கிடச்சிது. நம்ம அன்னையிலிருந்தே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். எப்படின்னா, இது வந்து பழைய ஹார்டெக்ட் கிடையாது, அவங்க இனி இம்ப்ரூவ் ஆவாங்க. ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலன்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் நம்ம பலினோ ரிப்பீட்டடாக கண்டென்ட் பண்ணலை. அப்போ எல்லாம் ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம போன வருஷம் எண்டுலையா ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணோம். இப்போ அதான் நம்ம அதுக்கப்புறம் பலினோ திருப்பி நம்ம கண்டென்ட் எடுக்கலை. அப்போவும் நம்ம பேசணும், இது வந்து ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலர். அது கேட்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா அந்த ப்ராசஸோடைய ஸ்டார்ட் அதுதான். இப்போது அது எங்கே வந்து நின்றுதுன்னா, டிசையரோட 5 ஸ்டார் வந்து எங்கே அப்ளை ஆச்சுதோ, மார்க்கெட்டில் இவ்வளோ கனெக்ட் ஆச்சுதோ, அப்போ நம்மளும் பேசணும். இதோடைய ஸ்டார்ட் வந்து பலினோலேருந்து தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இக்னிஸ் ஓனர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இக்னிஸ் வந்து மோர் ஆர் லைக் சிமிலர் தான். அந்த ஒரு பில்டை நம்ம இக்னிஸில் பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம்னா பாரத் என்கேப் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த நேரம் நம்ம நிறைய கிரிட்டிசிசம் நம்மளே கண்டென்ட் பண்ண. அந்த குளோபல் என்கேப் வந்து பாரத் என்கேப் வந்து இந்தியாவுடைய பெஸ்ட் செல்லிங் மாடல்ஸை ஆர்டராக வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறது. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் பண்ணியிருக்காங்க. டிசைருக்கு திருப்பியும் ஒரு 5 ஸ்டார் கிடச்சிருக்கு பிஎன் கேப்பில். அதில் ஒரு விஷயம் நம்ம பேசணும்னா கிளியர் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போது மாருதிக்கு வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்டில் வந்து டின் கேன் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த பில்டு குவாலிட்டியில் வந்து மற்ற வேறு பிராண்ட்ஸோட பீப்புள் வந்து அதை ஹேட் பண்ணணும், பில்டு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லணும்.
ஏதாச்சும் நல்ல நியூஸ் வந்தாலும் அது வந்து காசு கொடுத்து வாங்கி இருப்பணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ வந்து டிசைருக்கு வந்து பிஎன் கேப்ல வந்து இப்போ நம்ம பேசுற ரேட்டிங் வந்து பலினோ வந்து பிஎன் கேப்ல 4 ஸ்டார் கிடைச்சு. பலினோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதையும் நம்ம சொல்லணும், 4 வேரியன்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிக்மா டெல்டாக்கு ஒரு ரேட்டிங் இருக்கு, சீட்டா ஆல்ஃபாக்கு ஒரு ரேட்டிங் இருக்கு. சீட்டா ஆல்ஃபால வந்து 26.52 வந்து அது 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல் ப்ளஸ் இஎஸ்பி ப்ளஸ் அந்த எல்லாம் சேர்த்து, மற்றது பேஸ் மாடலும் 4 ஸ்டார் ஈக்குவலண்ட் தான். அந்த எப்படின்னா இப்போ இது பிஎன் கேப்ல நம்ம பேசுறோம். இப்போ டிசைர் 5 ஸ்டார் வந்து பிஎன் கேப்ல இது கிடைச்ச உடனே நிறைய அந்த இமேஜ் இருக்க வந்து பிஎன் கேப் வந்து நம்ப முடியாது, நம்ம ஜிஎன் கேப் தான் 5 ஸ்டார் கொடுக்கணும். அது கொஞ்சம் இல்ல, ஆனா ஆல்ரெடி கிடக்கு. ஆல்ரெடி வந்து ஜிஎன் கேப்ல டிசைர் 5 ஸ்டார் வாங்கியாச்சு. அது நிறைய பேர் தெரியாது. அதே வந்து நிறைய பேர் தெரியல. இப்போ இதை எப்படி வந்து பீப்புள் வந்து எடுக்கணும் அந்த பிஎன் கேப் ஜிஎன் கேப் இஷ்யூ? நான் வந்து இதை இன்னும் பெர்ஃபெக்டா சொல்லணும்னா, நம்ம இதனால வந்து இந்த கார் வந்து ரொம்ப சேஃபர் ஆச்சுது, இதனால இந்த காரை இனிமேல் நீங்கள் எப்படி வேணாலும் ஓட்டலான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இதில் கிடையாது. நம்ம என்ன ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம இவ்வளோ ஹார்ட் அண்ட் மணியாக போடுறோம், ஒரு காம்படிட்டிவான செக்மெண்ட்டில் நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா அது இந்தியாவுடைய கரண்ட் கிராஷ் அந்த கம்ப்ளைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி 4 ஸ்டாராக இருக்குது. இது வந்து லெபார்டரி டெஸ்ட்டு தான். இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்காக வந்து நம்ம அல்டிமேட்லி இந்த 4 ஸ்டார் கிடச்ச உடனே நம்ம சேஃபர் கார் வாங்கியாச்சுன்னா இம்ப்ரெஷன் வேண்டாம். இது 1. செகண்ட் 1, நம்மளே முன்னாடி வந்து இந்த கிராஷ் டெஸ்ட் ஃபார்மேட்டை வந்து ப்ராப்பராக அது கனெக்ட் ஆகலைன்னு பேசியிருந்தோம். குளோபல் என்கேப் வந்து ஸ்கேமுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது ஓப்பனாகவே நம்ம ஒரு பாட்காஸ்ட் பேசணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பிஎன் கேப் ஏன் இவ்வளோ ஸ்லக்கிஷாக இருக்குது, பிஎன் கேப்புக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணலாமே நம்ம பேசியிருந்தோம். இதில் மார்க்கெட்டோடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா, இன்டர்நெட் எப்போவுமே அதர் சைடு தான் யோசிக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நம்ம டாட்டாவை ஹானர் பண்ணி தான் அதில் போஸ்ட் போட்டிருந்தோம். நம்ம டைப் பண்ணும்போது ஸ்டோரி போட்டிருந்தோம். அது வந்து இதோடைய 4ரன்னர்னு சொல்லக்கூடிய டாட்டா தான். ஆனால் டாட்டா தான் சேஃப்டி, டாட்டாவுடைய ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ப்ராடக்ட் அக்ரி பண்ணுறதுலையோ அவங்க அதை இது பண்ணுறதுலையோ நமக்கு எந்த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனும் கிடையாது. ஆனால் அவங்க இதில் வந்து இது ஃபேக்குன்னு சொல்கிறதுல தான் ஆன்சர் சொல்ல வந்த பாயிண்ட் அதானே, அது நியாயம் இல்லை. நான் ஏன் பேசுகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஎன் கேப்பில் ரேட்டிங் வந்ததே ஃபுல் டாட்டா ப்ராடக்ட்ஸ். ஆமாம், அப்போ அவங்களே வந்து இந்த ப்ராடக்ட் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அப்படி பார்த்தா அவங்க தான் அது பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம பண்ணோன்னு சொல்ல வரல, அவங்க ஃபேன்ஸ் லாஜிக்கில் தான் பேசுகிறது. சேஃப்டி இது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு நேரமே மாதிரி. இப்போ அந்த போட்டி வந்து இல்லை, அது ஏன்னா இப்போ கொஞ்சம் பேருக்கு அதை அக்ரி பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போது ஓரளவுக்கு நியூட்ரலாகவும் இண்டஸ்ட்ரியை கரெக்டாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பீப்புளுக்கு ஓகே, நம்ம வந்து சேஃப்டியோட லெவலில் வந்து ஒரு ஸ்டெப் வந்தாச்சு, இனி இந்தியாவில் வந்து முன்ன மாதிரி கார்ஸ் விற்க முடியாதுன்னு எல்லா மேனுஃபேக்சரர்ஸுக்கும் தெரிஞ்சாச்சு. வாங்குறவங்க அஷ்யூர்டாக வாங்குறதுக்கு இந்த ரேட்டிங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. ஆனால் கொஞ்சம் பேர் இந்த இன்டர்நெட் போராளிகளாக இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து இவங்க இந்த நம்ம ஊரில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பூனை வந்து கண்ணை மூடி பால் குடித்தா இருட்டுனால மற்றது எதுவும் அதுக்கு தெரியாதுன்னு சொல்லி, அது இருட்டுன்னு நினச்சதுன்னா மொத்தமே இருட்டு. அது மாதிரி இவங்க கார்ஸ் ஓட்டி இருக்க மாட்டாங்க, இவங்க கார்ஸ் ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்களுக்குள்ளேயே ஒரு தாட் ப்ராசஸை ஓட்டி வச்சுக்கிட்டு இது மாதிரி காசு கொடுத்து வாங்கிச்சுன்னா அப்போ ஆல்ரெடி வாங்கின ரேட்டிங் எல்லாம் காசு கொடுத்தது அவங்க இல்லையா? நியாயம் தானே. நம்ம என்னென்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய ஒரு நீண்ட நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த பிஎன்கே பண்ண எடுத்திருக்கிறதே நமக்கு சந்தோஷமா இருக்குது. இவங்க காசு கொடுத்தாங்கன்னா இவங்க டெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி 2 வருஷம் ஆகுது. இப்போ அடுத்து தான் கிராண்ட் விட்டாராவும் பிரசாவோட ரேட்டிங் வரப்போதான். ஓகே, அப்போ இருந்த ஒரு அதாவது இப்போ சிட்ரன் மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் இந்தியாவில் பெருசாக அவங்க இன்னும் அவங்கள பிளேஸ் பண்ணலை. அவங்கள வந்து இப்படி ஒரு ரேட்டிங் கிடச்சி அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணோன்னா அது ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் பாயிண்ட் ஆஃப் டைமில் 150K 1.5 லட்சம் யூனிட்ஸ் விற்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரரை ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த மேனுஃபேக்சரருக்கும் லாஜிக் இருக்குது, டெஸ்ட் பண்ணுற ஏஜென்சிக்கும் தேவை இருக்குது. அப்போ அதில் இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து அது பிரச்சனையானு கேட்டால் அது பிரச்சனை தான். இப்போ நீ பிரச்சனைன்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை. நம்ம ஒரு டிஸ்கஷன் கண்டென்ட் ரீசெண்டாக பேசணும் இல்லையா, செல்டாஸில். அதாவது போரிங்காக ஒரே டெம்ப்ளேட் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம்
இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா சில கண்டென்ட்ஸ் பண்ணும்போது. நாங்கள் அதை ஆக்சுவலி ப்ரீ பிளான்டு கிடையாது. நாங்கள் இங்கேருந்து வெஹிக்கிளை ரிசீவ் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கும்போதே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஓடிட்டு இருந்தது. நம்ம ரெகுலர் ஸ்டைலில் இருந்து மாறுவோம். நான் என்ன சொன்னேன்னா, நம்ம தொடக்கத்துலேருந்து நம்ம 3 பேராக சேர்ந்தே பேசி ஆரம்பிப்போம், கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக பேசுவோம். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மெட்ரிக்ஸ் கொஞ்சம் கூட இப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்கோம். அது நான் ஹைப்பாக சொல்லலை, நம்ம எடுக்கிற டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மெட்ரிக்ஸை கொஞ்சம் கூட நாங்கள் இன்னும் டீப்பன் பண்ணி மெட்ரிக்ஸ் எடுக்கிறோம். இப்போ அதை நம்ம பேசுகிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பேசணும். நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு கமெண்ட் இருந்து வரேன் எப்படின்னா, நீங்கள் ஓஎம்ஸுக்கு நீங்கள் யார், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா 1 மில்லியன் நீங்கள் இதுக்கு முன்னே ஆயிருக்கேன். நம்ம மோட்டோ வேகன் இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேக்டரியே கிடையாதுன்னு அந்த அவருக்கு புரிய மாட்டேங்க. அப்போ அவரை மாதிரி திங்க் பண்ணுற பீப்புள் இப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. வேற ஒரு கமெண்ட் எனக்கு அந்த கமெண்ட் கண்டிப்பாக சொல்லி என்னது, ஒரு ஆள் 120ல் போய் ஒரு நாயை வந்து அடிச்சாரா, நாயை அடிச்சதுல பம்பர் வந்து போயிருக்கு. அது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு அவர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி வந்து சேஃப்டியாக சொல்லலாம், இது சேஃப்டி குறைவு அப்படின்னு. ஆக்சுவலி அதுதான் நிறைய பேருக்கு இது எல்லாமே இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு கட்டத்தில் நம்ம பீப்புள் மேலே கண்டென்ட்டாகவே திணிக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நான் அடிக்கடி பேசுவேன் தெரியுமா, நம்மக்கிட்ட நிறைய பேர் வெளியெல்லாம் நம்ம போகும்போது இதில் கொஞ்சம் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாம் வருது, தயவுசெய்து அடுத்த சாப்டர் பார்க்குறவங்க அடுத்த சாப்டர் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 5 சாப்டர் நம்ம பேச போகிறோம். அதில் பிஎன் கேப்புக்குள்ள தான் இப்போ நம்ம நிற்கிறோம். நம்ம இந்த வெளியே நிறைய ரிவ்யூஸ்க்கெல்லாம் போகும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஒரு டீமாக 4 பேர் 5 பேர் இருக்கீங்கல்ல, நீங்கள் ஏன் டெய்லி வீடியோ போடக்கூடாது, நீங்கள் டெய்லி வீடியோ போட்டால் உங்களுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் வந்து இதை இன்னொரு ஸ்டைலில் யோசிப்பேன். இப்போவே நம்ம லோடடாக தான் கண்டென்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரெகுலராக கண்டென்ட் எடுக்கிறோம், நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய கார்ஸ் ஓட்டுறோம். அதாவது நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்க நம்ம கார் ஓட்டுற டைம்னு சொல்கிறது ரொம்ப பெருசு. நேற்றைக்கு மட்டும் ஃபுல் டே நம்ம ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் சண்டே பார்ப்பீங்க. அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் புதுசாக நம்ம எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு எண்டுக்கும் ட்ரைவ் பண்ணோம். அப்போ நம்ம வெஹிக்கிளோட ட்ரைவ் பண்ணது போக நம்மளும் இங்கேருந்து அந்த எண்டுக்கு போயிட்டு திருப்பி அதே எண்டுக்கு வந்துடுவோம். ஃபுல் சர்க்கிள் போட்டிருக்கோம். அப்போது இது ஒரு ஸ்டைலில். இதை விடைக்க நம்ம கண்டென்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக பீப்புளோட டைமை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி போடாமல் தேவைக்கு மட்டும் போடுறது தானே கரெக்டு இப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ இதே மாதிரி பீப்புளுக்கு என்னென்னா, அவங்க இந்த கண்டென்ட்டை திணிச்சாச்சு அந்த ஒரு சீசனில். அதாவது நீ சேஃப்டி ரேட்டிங்னு சொல்லக்கூடியது ஒரு 2017-18 நினைக்கிறேன், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டுன்னா. நீ டெய்லி வீடியோஸும் டெய்லி கண்டென்ட்டை வாசித்தாலும் இந்த சேஃப்டின்னு சொல்லி ஒரு சீசனில் கொஞ்சம் பேருக்கு வந்து மாருதி கிட்ட ஒரு பயங்கர ஹேட் கிரியேட் ஆச்சு. உனக்கு பேசிக்கலி மாருதியை பிடிக்கலன்னு வச்சுக்கோ, இந்த இது ஹேட்டாக மாறும். முதல்ல நமக்கு மாருதியை பிடிக்காது. அதில் இன்னொரு சைக்காலஜியும் உண்டு. ஒரு பீரியடில் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, யார் என்ன கார் எடுக்க போனாலும் மாருதியை தான் பீப்புள் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ வேணா கார் வாங்கினா போய் கேட்டால் மாருதி எடுனா எல்லாரும் சொல்லுவாங்க. அது இப்போ ஹேப்பன் ஆகல. அந்த ஹேட்டு தான் இவங்களுக்கு எல்லாம் வந்து அடுத்த லெவல் டெக்னாலஜியை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அவங்க அந்த மாருதின்னு சொல்லும்போது மாருதி கூட அப்படி லைட்டாக ஹிண்டேன்னு சொல்லும்போது கியா. இந்த பெடஸ்ட்ரன் சேஃப்டி நாம்ஸ்னால் என்னன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. இந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடியது எல்லாமே லெபார்ட்ரி. இது சப்போஸ் அவருக்கு வந்து மெட்டல் பம்பர் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நாய்க்கு வந்து சில டைம் அந்த நாய் காப்பாற்றப்பட்டிருக்கும். இல்லைன்னா மெட்டல் பம்பர் வச்சுருந்தா நாய் செத்து போயிருக்கும். இதை விடைக்கும் காருக்கு ஒரு பர்சனை இம்பேக்ட் பண்ணோன்னா அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ பெரிய இன்ஜுரி கிரியேட் ஆகும். அதாவது ஆட்டோமொபைலுடைய க்ரோத்துலே இப்போ நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எப்படி தெரியுமா, 2011 குளோபல் ஃபியஸ்டா இந்தியாவில் லான்ச் ஆன போது இதோடைய ஷேப்பை பற்றி எல்லாருமே கிரிட்டிசிசம் பண்ணாங்க. பழைய ஃபியஸ்டா பார்க்க நல்லா இருக்குது, இது ஒரு மாதிரி கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது, ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி நம்ம இந்த ஸ்னீக்கர் ஷூ மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டர்நெட்டில். நான் சொல்கிறேன், அப்போது ஒரு சீனியரான ஒரு பர்சன் ஆட்டோமொபைல் அவர் வந்து இந்த ஷேப்பை மென்ஷன் அன்னைக்கு பெயிண்டில் போட்டு வரைஞ்சி இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள போர்ஷன் வந்து பெடஸ்ட்ரியன் சேஃப்டி, இது யூரோப்பில் உள்ள சேஃப்டி நார்ம்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு, இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், இதை நீங்கள் திட்டாதீங்கன்னு சொல்லி. எனக்கு ஞாபகம் கரெக்ட்னா 2011 ஒரு இந்தியாவோட ஒரு டாப் ஃபாரமில் வந்து இதோட ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிச்சு.
இதை பொறுமையாக வாசிச்சவங்களுக்கு தெரியும் இது வந்து என்னது, இது வந்து ஒரு சேஃப்டி நார்ம்ஸுக்கானது. அதுக்கப்புறம் நீ வந்த கார்ஸ் எல்லாம் பாரு, எல்லாத்துலேயும் அந்த அடாப்டேஷன் வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பம்பர் உடஞ்சி ரேடியேட்டர் டேமேஜ் ஆகாமல், கண்டென்சர் டேமேஜ் ஆகாமல், இன்டர்கூலர் டேமேஜ் ஆகாமல் நம்ம பம்பரோட போச்சுதுன்னா அந்த கார் நல்ல கார் தான் உண்மையிலே. அது முன்னாடி ஒரு பிரச்சனை உண்டு. இந்த ஹார்டான பம்பர்ஸ் இருக்குல்ல, பெட்ரோல் கார்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஹார்டான பம்பர்ஸ், அதாவது இந்த டைப் பம்பர்ஸுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கில் ஒரு ஹார்டான பம்பர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு நாயையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அப்டக்கலையோ தட்டுறோனோ, ஏன் இது லைட்டாக ஃப்ளெக்ஸ் ஆகி உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். வெளியே பார்க்கும்போது ஒரு மடக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா போனால் அதில் இருக்கிற இண்டிகேட்டர் உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ளே என்ன தெரியுமா நடந்திருக்கும், இது உள்ளே போனதில் இந்த பிராக்கெட் பெண்ட் ஆகி கிளச்சுக்கு அங்கே ஒரு நெட்டும் போல்ட்டும் வரும்ல, கிளச்சு நம்ம டியூன் பண்ணுறதுக்கு, அந்த கிளச் வந்து இதை எதெல்லாம் தெரியுமா பஞ்சர் பண்ணி விடும், ரேடியேட்டரோட லோவர் இதை பஞ்சர் பண்ணி விடும். இதெல்லாம் வெளியே தெரியாது. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும். அவர் அதான் போட்டிருந்தார், பம்பர் வந்து ரொம்ப இதாக இருந்தது, லூஸாக இருந்தது. அப்படிதான் இருக்கணும். அது எல்லா கார் பம்பர்ஸும் இப்படி தான் இருக்கு. எந்த பம்பரையும் கலத்தி வச்சா பம்பர் ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து சின்ன தட்டுக்கு எதுவும் ஆகாது, பெடஸ்டனை காப்பாற்றும், பெடஸ்டனோட போன் உடையாமல் காப்பாற்றும். அனிமல்ஸையும் அப்படி தான். அடுத்ததுக்கு போவோம். இதோ நம்ம சொல்லிடுவோம் எப்படின்னா பிஎன் கேப். அதனால நாங்கள் வந்து பிஎன் கேப்பை நம்புகிறோம், குளோபல் என் கேப்பை. அப்போ அன்னைக்கு இருந்த குளோபல் என் கேப் வேறு, இன்னைக்கு இருந்த பிஎன் கேப் வேறு, அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க இப்போ வந்து இந்த கார்ஸுக்கு கொடுங்க. நம்ம வந்து குளோபல் என் கேப்பை முதல்ல அப்போஸ் பண்ணதே இந்த கார்ஸை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதாங்க இதில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ள வித்தியாசம். நீங்கள் மற்ற கார்ஸை ஏன் டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கவே இல்லை. எல்லா கார்ஸையும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம கேட்டோம். இனிமேல் எல்லா கார்ஸையும் டெஸ்ட் பண்ணுங்க. ஹியூண்டே மிச்சம் இருக்குது. ஏன்னா ஹியூண்டே கார்ஸும் எல்லா கார்ஸும் i20, கிராண்ட் i10 எல்லாத்துக்கும் நம்ம ரேட்டிங் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸ்கோடாண்ணா, ஒக்டேவியா RS, GTI, டிகோன், ஆர்லாம். இப்போ ஆக்சுவலி லிமிடெட் எடிஷனோட ஒரு சீரீஸ், அதில் ரொம்ப ஹை எண்ட் எடிஷன்ஸாக இருக்குது. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். அதாவது லிமிடெட் எடிஷன்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து முன்னாடி லிமிடெட் எடிஷன்ஸ் எல்லாமே அந்த அஃபோர்டபுள்னு சொல்கிறத வரைக்கும் அந்த நெக்ஸ்ட் ப்ரீமியம் ப்ராக்கெட்டில் இருந்தது. கொஞ்சமாக ஒரு சப் 20 lakhsலையாவது இருக்கு. அப்படி ஒரு காரே இல்லை. பீப்புள் வந்து யூனிக்காக வாங்கணும்னு சொன்னால் அப்படி கார்ஸ் இல்லை. சரி, இவங்க ஹை எண்ட் பையர்ஸுக்கு வந்து வச்சுருக்காங்க. RS வந்து வருது. RSன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து VRS ஆகலாம், RS ஆகலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனி ஹைப் உண்டு. முந்தா நட்டிங்கன்னு நினைக்கிறேன் டேனி என்கிட்ட வந்து ஒரு எல்லோ VRS வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதாவது கார் பையிங் சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டால் சில நேரம் வந்து இந்த ராக்குக்கு ஒரு டெம்ப்ளேட் உண்டு தெரியுமா. ராக் வந்து டிரைவர் சீட் இருந்து இப்படி திரும்பி பார்க்குற ஒரு மீம் டெம்ப்ளேட். அது மாதிரி நான் சில நேரம் இவங்களை திரும்பி பார்ப்பேன், என்னடா சொல்கிறேன்னு. அது மாதிரி தான். அதாவது அது டேனி எப்போவுமே சஜஷன் எப்படி இருக்கணும்னா சொந்தமாக வாங்குறதுக்கு இல்லை. டேனி வந்து ஆன்சனையோ எப்படின்னா ஒக்டேவியா VRS வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கூடின வண்டின்னு அவனுக்கு தெரியும். அவன் மெயின்டெனன்ஸ் அந்த வண்டியை அவன்கிட்ட வாங்க சொல்லியாச்சு. வாங்க சொன்னது எதுக்குன்னா எஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டு VRS வந்து நான் வச்சிருக்கேன். இல்லை அவன் அது நல்ல, அது ஒருவேளை பயங்கரமாக இருக்கலாம். அதான் நான் சொன்னேன் அவன்கிட்ட, அது நீ அதை வாங்கி பயங்கரமாக தான் இருக்கும். அதோடைய மெயின்டெனன்ஸ், அதாவது ஓல்டை சொல்கிறோம். ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க போகுது. ஏன்னா அக்டாவியாவும் VRSும் இல்லை RS காம்பினேஷன் சொல்லக்கூடியது அது ஒரு தனித்துவம் தான் இல்லையா. அது ஒரு யூனிக் தான், அது ஒரு பிளெண்ட், அது ஒரு அதுக்கு ஒரு தனி. அப்போ நார்மல் அக்டேவியாக்கும் இதுக்கும் சின்ன ட்வீக்ஸ்னாலும், ஆனால் அது பார்க்கும்போது ஒரு ஒன்றும் வேண்டாம். அதோட அலாயிலிருந்தே அந்த ஒரு கனெக்ட் வந்து அந்த ஒரு நம்ம வந்து சென்னையில் ஒரு வண்டி பார்த்தோம்ல ECRல, அன்னைக்கு அந்த ஒரு டே, அது அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த ட்ரிப்பு திருப்பி வாரது வரைக்கும் அந்த கதை தான் ஓடிட்டு இருந்தது. அந்த திரும்பி நிற்குதுல்ல, அதை நானும் அந்த அலாய சொல்ல கதையே அந்த வீல் திரும்பி நின்ற ஃபீல் தான். அது வந்து ஒரு ஃபீல். நான் போன வாரம் சென்னை போயிருந்தேன்ல, அப்போவும் வந்து நாங்கள் போனது வந்து இந்த அர்பானியா பஸ்ஸில். அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்து சிக்னலில் நான் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அடையாரில் அந்த மத்திய கைலாஷுக்கு அடையாருக்கு பிரிட்ஜ் வேலை நடந்துட்டுருக்கு, அதுக்கிட்ட நின்றுருந்தேன். அப்போ வந்துட்டு குறுக்கே போச்சுது. அது பார்த்துட்டு இருந்தாலே அதில் ஒரு லிப் ஸ்பாயில் வரும் தெரியுமா, கார்பன் ஃபைபர் அந்த இதில், அதை பார்த்தாலே அது ஒரு சந்தோஷம். அது வரட்டும். ஆனால் அதில் நிறைய நியூஸ் இருக்கு மேன். என்னன்னா 2 ப்ராடக்ட் வந்து ஹோல்டு டீசல்
இப்போ நான் அந்த கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு கூட இன்னைக்கு வந்து நம்ம டிவியில் போட்டு மிஸ்டர் ஆஷிஷ் குப்தாவுடைய அந்த இன்டர்வியூ பார்த்தேன். ஆட்டோ கார் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கல்ல, அவர் பார்த்தியா ஃபோக்ஸ் வேகன்லேருந்து அப்படி ஸ்கோடாக்கு வந்துட்டார். மிஸ்டர் பீட்டர் ஜெனிபா வந்து இங்கேருந்து செக் ரிப்பப்ளிக்கு போயிட்டார். அவரோட இங்கே உள்ள ரோல் முடிஞ்சு. பீட்டர் ஜெனிபா ஞாபகம் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு மிஸ் ஆனது என்னென்னா, மிஸ்டர் பீட்டர் ஜெனிபா வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி வந்து நாங்கள் 2 தடவை க்ளோஸாக மிஸ் பண்ணோம். இத்தனைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு டைம் செட் ஆகாமல் மிஸ் ஆச்சு. அவர் இந்தியாவில் ஒரு நல்ல பர்சனாலிட்டி. அந்த ஸ்கோடாஸை பிராண்டை வந்து ஒரு டைமுக்கு லைவ் பண்ணி வச்சுருந்தார். இப்போ அந்த ஆக்டிவிட்டியை இது பண்ணுறதுக்காக மிஸ்டர் ஆஷிஷ் குப்தா வந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. ஃபோக்ஸ் வேகன்லேருந்து ஸ்கோடாக்கு வந்திருக்காரு. இப்போ அவருடைய அந்த மிஸ்டர் ஹொர்மாஸ்டோட கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப டிப்ளமேட்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார் அதில். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்கோடா, ஃபோக்ஸ் வேகன், இந்தியா பிரைவேட் ஒரு கம்பெனி தான். ஆனாலும் அது எப்படி நான் சொல்கிறதுக்கு, அவர் இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தார். ஏன் வந்து இதை நம்ம கொண்டு வர முடியலை. அவர் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதில் பேசியிருந்தார். மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியலை, அன்சர்டனிட்டி சொன்னார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம வந்து கீழே நம்ம ரூமில் இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் காலைல, நீ வர்றதுக்கு முன்னாடி. என்னோட ஒரு ஃப்ரெண்டு மஸ்கட்டில் உள்ள ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இல்லை 200க்கும் 223க்கும் இருக்கிற அந்த ஃபாரெக்ஸ் டிஃப்ரென்ஸே, அதாவது 200 ரூபாய்க்கும் 223 ரூபான்னு அது சேஞ்ச் ஆனதுக்குமான அந்த ஃபாரெக்ஸ் டிஃப்ரென்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்க டிஃப்ரென்ஸே சில பிஸ்னஸஸை வந்து டிலே பண்ணதை பற்றி அவங்க சோர்ஸ் பண்ண சில மெட்டீரியல்ஸ் பற்றி பேசினாங்க. அப்போ எப்போவுமே குளோபலி இந்த மணி தானே ஃபேக்டரிங்க. அப்போ ஒரு சிபிஓ கொண்டு வரோம். இப்போ நம்ம ஒரு சிபிஓ கொண்டு வரும்போது யூகே கூட ஒரு எஃப்டிஏ வந்து ரெடி ஆகுது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரெடி ஆகுது. அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆல்ரெடி யூகேவுடைய ரூட்ஸ் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் இருக்குது. மேபி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் நாமினல் ஃபீஸுக்கு மணிக்கு இங்கே கொண்டு வந்தால் நம்ம எப்படி கம்பீட் பண்ண முடியும், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரீசன் இருக்கலாம். கூட கஃபே 3 நாம்ஸ் நம்ம பேசணும்ல ஆல்ரெடி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லலாம், சிபிஓ கொண்டு வந்தால் லிமிட் இருந்தால் கூட இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை சொல்லட்டா, வாய்ப்பில்லை. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லட்டா, என்னன்னா அவங்க ஆட்டோ எக்ஸ்போல ஒரு நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. அது எல்லா பிராண்டுக்கும் தேவை. அந்த ஹைப்பு அவங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, கைலாக்குக்கு நல்ல ஒரு மைலேஜை கொடுக்குது. மைலேஜ்னா ஃபேலக்கனாமே இல்லை, நான் அந்த பிராண்டுக்கு சேல்ஸில் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 5000 யூனிட்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஒரு அனதர் 20 மந்த்ஸுக்கு எல்லாம் விற்றாங்கனால ஒரு 15-20 மந்த்ஸுக்கு விற்றாரு. டீலர்ஸ் எல்லாம் சூப்பர் ஹாப்பியாக. ஏன்னா இதெல்லாம் சர்வீஸுக்கு திருப்பி வரும், பார்ட்ஸ் ரொட்டேட் ஆகும், பிராண்டை வெளியில் பீப்புள் பார்ப்பாங்க. கைலாக் விற்கும்போது அப்படி குஷாக் விற்கும், குஷாக் விற்கும்போது அப்படி ஸ்லாவியா விற்கும். ஏன்னா எப்படியும் ஸ்லாவியாக்கும் வெர்டஸ்க்கும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மேபி இந்த வருஷம் வந்து தான் ஆகணும். நம்ம கரெக்டாக பார்த்தா 21 இல்லை, அது வந்தது 4 வருஷம் ஆகுது. அதுலேயே மிஸ்டர் ஹொர்மாஸ்டர் ஒரு சூப்பர் கொஸ்டின் கேட்டிருப்பார். எப்போவுமே உங்களுடைய இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு ரொம்ப டிலே இருக்கும், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நாங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸில் இருக்காது. இப்போது டீலருக்கு என்ன வேணும், ப்ராஃபிட் வேணும், டீலருக்கு நம்பர்ஸ் வரணும், ஸ்கோப்பு தான். ஆன்சன் வந்து அன்னையிலேருந்து அந்த டீசல் அக்டாவியாவும் சூப்பருக்கு மேலே பயங்கர ஒரு ஆசை போச்சு. அதெல்லாம் போகாது. அது ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் நம்ம நிற்கும் போது தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ அந்த கிளாட்டர் கேட்கும் போதே ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே ஃபோக்ஸ் வேகன் கிளாட்டர், அதே கிளாட்டர், அது வேற. அந்த பானட் லைட்டர் நம்ம வீடியோஸை பார்த்தா தெரியும். அந்த பானட் ஃபுல்லாக பானட் மூடாத வண்டியில் இருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கார் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது அது இப்போ நிறைய பேருக்கு அது நாய்ஸாக இருக்குது, நிறைய பேருக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் நமக்கு அந்த கிளாட்டர் கேட்டாலே ஆகா அதுக்குள்ள ஒரு டீசல் இருக்கு. இன்ஜெக்டர் பண்ண ஃபோக்ஸ் வேகன் கேட்டாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்து டேனி பேசினேன் லிமிட்டட் எடிஷன் பற்றி பேசினப்போ, இப்போ வந்து ஸ்கோடா அப்போ அக்டேவியா விஆர்எஸ் வச்சிருக்கு, போலோ ஜிடிஐ எல்லாம் முன்னாடியே இறக்கி இருக்கு. இப்போ இந்த ஹாண்டா வந்து ஏன் வந்து டைப் ஆர் இங்கே கொண்டு வரணும்னு ஒன்று இருக்கு. அது எப்படி நான் சொல்லி அது அப்படி கிடையாது. இல்லை அதான் அது என்னன்னா, ஏன் டைப் ஆரை கொண்டு வரணும்னா, இப்போ ஹாண்டாக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேன் பேஸுக்கு வந்து ஹாண்டா எதுவுமே பண்ணலன்னு அப்படின்னா ஃபேன்ஸ் ஏதோ அதான் அது நான் கரெக்டாக சொல்லி. அது எப்படின்னா, இது வந்து இந்த டாபிக் எப்படின்னா, எனக்கிட்ட வந்து சர்ப்ரைஸா சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்பேன் நான், நீங்க கேட்கறது மாதிரி எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இவங்க என்ன பேச வராங்க அப்படின்னா. ஹோண்டாய்க்கு வந்து இந்தியாவில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, எந்தோசியாஸ்டிக்கான கார்ஸை செல் பண்ணியிருக்காங்க.
அது ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அது வந்து கிடையாது. அது எப்படின்னா இது ஒரு பயங்கரமான அக்யூசிஷன். அது எப்படின்னு நான் சொல்லேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஜென் அந்த டைப் 2 வீடெக் அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்லுவாங்க. அப்போ அந்த டைப் 2 வீடெக் வந்து அந்த என்ஜின் மட்டும்தான் அதில் ஹைப்பே தவிர அதுக்கு ஹேண்ட்லிங்கும் அது ஒரு நார்மல் கார் தான், கம்ப்யூட்டர் காரில் ஒரு பெட்டர் என்ஜின். அடுத்து அவங்க லான்ச் பண்ணது அடுத்த ஜென்னிலேயே அந்த இது போயாச்சு, அவங்க கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக போயாச்சு. ஹோண்டா சிட்டி வந்து இல்லை, செகண்ட் ஜென் சிட்டி வந்து சிட்டியே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே அந்த நார்மல் கம்ப்யூட்டர் பேஸ்டாக போயாச்சு, எதுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வரல. சிவிக்லேயுமே வேற மார்க்கெட்ஸில் உள்ள பேஸ் மாடல் தான் இங்கே வந்தே தவிர அதில் உள்ள வேற எதுவுமே வரல. இதை தாண்டி வந்து அக்காட் ஆகட்டும், சிஆர்வி ஆகட்டும், இதெல்லாம் இன்னொரு இதை கண்ட்ரியில் உள்ள காரை இங்கே கொண்டு ட்ரை பண்ணாங்க. இப்போ கிசாஷி வந்து இதெல்லாம் வந்தது மாதிரி ட்ரை பண்ணாங்களே தவிர இது எதுவுமே அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கான இது வரல. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா இப்போ ஃபோர்டு வந்து ஒரு எஸ் லான்ச் பண்ணியிருக்கு, நம்ம போலோவில் ஜிடிஐ எல்லா கார், இப்போ ஸ்கோடாவில் எல்லாருமே இப்படி பேட்ஜஸ் அபார்த் புண்டோ அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க இது எதுவுமே ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இவங்க ஒரு எந்தூசியாஸ்டிக் பிராண்டா இங்கே டேனி சொல்லதை சில ஆஸ்பெக்ட்ஸில் நான் அக்ரி பண்ண முடியும். ஆனால் அது எப்படின்னா இப்போது வீடெக்கும் ஐவிடெக்கும் எப்படின்னா அந்த சீசனில் இருந்த பெட்ரோல்ஸை விடைக்கும் இது வேற எப்படியோ பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ காம்படிஷனால திங்கே பண்ண முடியாத விஷயம். இல்லை, இன்னொன்று வீடெக்கு ஹைப் வந்து மற்ற வீடெக்ஸ் தான். இப்போ அங்கே உள்ள பெரிய லிட்டர் என்ஜின்ஸில் உள்ள வீடெக்கில் அது இருந்து இந்த 1.6 வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான். ஓவர் ரேட்டட்னா இருந்தது இல்லைன்னு இல்லை, மற்ற பெட்ரோல்ஸை கம்பேர். ஆனால் நம்ம அந்த வீடியோஸில் இப்போ நம்ம ஃபாரின் வீடியோஸில் அதுக்கு ஒரு கண்டிப்பாக இங்கே நமக்கு அந்த ஃபீல் வந்து எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை சொல்கிறேன். இப்போ ஹோண்டா நான் கார்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பித்த பீரியடில் ஹோண்டானால ஒரு நீஷான ஒரு பிராண்ட். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன், நானும் லைஃப்பில் ஒரு ஹோண்டா ஓன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா ஹோண்டா வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்லியாக அந்த பீரியடில் இருந்தது. நீ வந்து அன்னைக்கு இந்த மாடிஃபைடு கார்ஸ்ன்னு சொல்லி பார்த்தாலே சிட்டியில் இருந்தது அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். சிட்டியில் வந்து நீ அதாவது நம்ம நேற்றைக்கு பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா, ரெகுலராக ஒரு ஸ்டேஜ் 1 போகிறது, ஸ்டேஜ் 2 போகிறது. இது வந்து A to Z, அதாவது ஒரு கேனன் ஃபில்டரில் இருந்து இன்டேக்கை மாற்றி உனக்கு வால் ட்ரெயினை டோட்டலாக ஆல்ட்ரு பண்ணி எண்டு பைப் வரைக்கும் டோட்டலாக மாத்திர ஒரு பீரியட் இருந்தது. அன்னைக்கு வேற யாராலையுமே வேற ஒரு மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட்ஸை இப்படி பண்ண முடியாது. அதுதான் இந்தியாவில் ஹைப் கிரியேட் பண்ணிச்சே தவிர நீ சொன்ன இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இருக்கு, உண்மைதான். அது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய டியூனிங் கார்ஸ் வந்து இப்போ இந்த ரேலி இந்த மாதிரி ரேஸ் ட்ராக் ரேசஸ்ல தான் வரும். அப்போ இந்த சிட்டியை வந்து இந்த இவ்வளோ மாட் பண்ணி அவங்க அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதில் அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதுக்கு ரியல் ரோடு பெர்ஃபார்மன்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. நமக்கு டெய்லி நமக்கு அதில் ஹேண்ட்லிங் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஃபாஸ்டஸ்ட் லேப்பை வந்து ஒரு சென் பண்ணியிருக்கு, சென்னுக்கு ஹேண்ட்லிங்கு சம்மந்தம் இல்லை. அவங்க அதை டியூன் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தது, ஒரு இதில் வந்து 3rd gen ஷிஃப்ட் வந்து 2nd place எடுத்திருக்கு. அதை நம்ம ஹேண்ட்லிங்னு சொல்ல முடியாது. அது நம்ம அந்த மாதிரி தான் இது இருந்திருக்கே தவிர இல்லை ஒரு காலமே ஹோண்டாவை ஹேண்ட்லராக வந்து நம்ம எங்கேயுமே பேசணும் கிடையாது காம்படிஷனில். இல்லை மார்க்கெட் அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஏன்னா ஹோண்டாக்கு வந்து அந்த டைப் ஆர்னு சொல்லக்கூடிய இமேஜ், நீ வந்து டைப் ஆர் ஸ்டிக்கரை நிறைய பேர் வந்து அந்த ஸ்டிக்கரை பார்த்தாலே ஒரு நம்ம ஹெட்ரஸ் நெக்ரஸ்ல எல்லாம் டைப் ஆர் இருந்தால் தான் அது ஒரு ஃபீல். அந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் டைப் ஆர் ஒட்டி இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து சிவிக்ஸை வந்து பயங்கரமாக மாடிஃபை பண்ணாங்க பீப்புள் ஒரு சீசனில். அது எல்லாமே இந்த மியூஜன் கிட்ட ஆட் பண்ணது. இதெல்லாம் பீப்புளுக்கு வந்து என்னன்னா இதுதான் அல்டிமேட்லி அந்த ஒரு லிமிடெட் எடிஷன் மாதிரி தோணுச்சு. ஆனால் ஹோண்டா இந்தியா எங்கேயுமே அந்த ஸ்பேஸை கொண்டு வரல. எதுக்கு நான் சொன்னேன்னா ஏன் அவங்க டைப்பார கொண்டு வர மாட்டாங்கன்னா இதுதான் அவங்க கொண்டு வந்தது கிடையாது. அதுதான் இது வரைக்கும் அவங்க அப்படி ஒன்றும் பண்ணது கிடையாது. நான் இப்போ வந்து ஹோண்டா வந்து நம்ம வந்து 2000ல இருந்து 2025 வரைக்கும் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி பார்த்தோம்னா ஹோண்டா இந்தியா ஒரு ப்ராடக்டை கூட இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக அப்பார்ட் ஃப்ரம் அமேஸை விட்டுக்கிட்டு நீங்கள் மொத்த லைனப்பை பார்த்தாலே
அவங்க மார்க்கெட்டில் யூனிக்காக இருந்து ஒரு ப்ராடக்ட்டை இங்கே எதுவுமே அவங்க பண்ணலை. ஆனால் சிட்டின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய ஒரு ஒர்க் ஹார்ஸ். இப்போ கூட நல்லா கவனிச்சோன்னா நீங்கள் அந்த டைம் லைனை பார்த்தா தெரியும். இப்போது சிவிக் வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட். சிவிக்கில் வந்து அவங்க 1.3 பெட்ரோல் போட்டு ஒரு ஹைப்ரிட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பீரியடில் ஹைப்ரிட்னா நம்ம மார்க்கெட்டில் தெரிய வந்தது சிவிக்கில் தான். ஆனால் அந்த லெகசி அவங்க கண்டினியூ பண்ணவே இல்லை, காணாமல் போச்சு சிவிக். அதுக்கப்புறம் அடுத்து எது 11th ஜென்னு அதாவது 10th ஜென்னா ஏதோ தான் வந்தது. அது அந்த பழைய சிவிக்கு கூட கம்பேரிசனில் அதுவும் செட் ஆகலைன்னு சொல்லி அது போச்சுது. சிட்டியை தவிர வேறு எதுக்குமே அந்த ஒரு ஃப்ளோ கிடைக்கல. ஃபஸ்ட் ஜென் ஜாஸை வந்து ஹைலி காஸ்ட்லியாக எடுத்துகிட்டு வந்தாங்க, பீப்புள் அதுக்கு அக்ரி ஆகலை. அதே மாதிரி பிரியோ பியூட்டிஃபுல் கார், அதுவும் அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு அக்ரி ஆகலை. சின்ன சைஸுக்கு பெரிய ப்ரைஸ் கேட்டாங்க. இந்த பிஆர்வி மொபிலியோ சோகால்டு இதெல்லாம் ஃப்ளாப்பு. நம்ம அமேஸ் தான் அவங்களுக்கு ஒரு சீசனாகவே ரன் கொடுத்துட்ருக்குது. இப்போ கூட நீ பாரு, அவங்க இவ்வளோ அடமன்னு பாரு, இந்த மார்க்கெட் இவ்வளோ டேர்ன் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் மாருதி மாதிரி அடமண்டாக லோ காஸ்ட்டில் விஷயங்களை உருட்டுற மாருதியே இனி இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவங்க வந்து பலினோலேருந்து ஃப்ராங்ஸை மாற்றும் போதே நம்ம பேசணும், இது சாதாரணமாக பண்ணலை, வேலை பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க 3rd ஜென் அமேஸை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன்னா தெரியும். அது ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஜெனரேஷன் அப்டேட்டே கிடையாது. அதே மாதிரி ஹைப்ரிடுக்கு ஒரு ஸ்பேஸ் இன்றைக்கி அங்கே இருக்குது மிட் சைஸில். சரி, லான்ச் பண்ண நேரம் பண்ணலை, இன்னும் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. டீலர்ஸ் எவ்வளோ பாவம், இந்த ஃபேன்ஸ் எவ்வளோ பாவம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது டேனி சொன்ன மாதிரி அவங்க இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்காக அது பண்ணலை. ஆனால் அவங்க மேலே ஒரு இமேஜ் அப்படி பில்ட் ஆச்சுது. அதுக்கு ரீசன் ஐவிடெக் தான். ஃபஸ்ட் ஜென் சிட்டியும் விடெக் ஐவிடெக் பீரியடில் உள்ள கனெக்ட். ஏன்னா இன்றைக்கும் ஒரு ஃபஸ்ட் ஜென் சிட்டியை நம்ம பார்த்து அது ஒரு வெல் மெயின்டைன்டாக பார்த்தா அது 1.3 EXA இருந்தாலும் அப்படி தான், 1.5 இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அந்த காரோடைய அந்த இது அதோட டியூரபிலிட்டி, நம்ம இவ்வளோ விஷயம் சொன்னாலும் ஜாப்பனீஸ் டியூரபிலிட்டியில் அவைய இன்டாக்டாக தான் இருக்கா. ஆனால் அவங்களோட சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி ஓனர்ஸ் கிட்ட பேசினா தான் அவங்களுடைய வருத்தங்கள் தெரியும். இல்லை இன்னொன்று, இதுக்கு கிடைச்ச ஹைப் வந்து மற்ற கார்ஸு கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்துருக்கு மார்க்கெட். அதான் அந்த மார்க்கெட் வந்து அப்போ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த டைம் எந்தூசியாஸ்டிக் கார்ஸ்ன்னு சொன்ன இந்த பலினோ செடானு அது ஒன்று தெரியும், எல்லாம் தான் எந்தூசியாஸ்டிக் கார்ஸ். செகண்ட் ஜென் சிட்டி வந்து நான் ஓட்டும்போது டால்ஃபின் சிட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை. இது ஒரு மாதிரி இருக்கும், அதோடைய டிரைவிங் டைனாமிக்கலி சார்ட்டட் இல்லை. அதுக்கு அந்த பலினோ சூப்பராக இருக்குது செடான், அதை கம்பேரிசன் பண்ணும்போது. ஆனால் பீப்புள் வந்து அதை அக்ரி பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா சிட்டிக்கு ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா. ஆனால் 3rd ஜென் சிட்டி சூப்பர் சிட்டி. இப்போ நம்ம பேசும்போது இது வந்து நம்ம டக்குன்னு பேசி போகிறோன்னா நம்ம தப்பாக பேசணும்னு நினைப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தெரியும். 3rd ஜென் சிட்டி ஸ்பேஸில் ஆகலாம், கம்ஃபர்ட்டில் ஆகலாம், பேலன்ஸில் ஆகலாம், சூப்பர். ஆனால் அதே இது 4th ஜென்னில் இருக்கான்னு கேட்டால் 3rdக்கு ஒரு சிமிலர் தான் 4th. 5th ஆனால் சூப்பர். அதை எவ்வளோ நாளைக்கு இதே ஹோல்டில் நம்ம வச்சுருக்க முடியும், அதோட டைம் ஆல்மோஸ்ட் டன். இனி எவ்வளோ பேர் வாங்க போகிறாங்க, என்ன நம்பர்ஸ் விற்றுருக்கும், ஒரு 1000, 1200, அதான் 900 சம்திங். ஆமாம், அதான். அதனால் நீங்கள் லிமிட்டட் எடிஷன் வந்து நானும் கண்டென்ட் பார்த்தேன். இந்த 40 யூனிட்ஸ் வந்து அவங்க அதை ஸ்டாப் பண்ணுறது Euro 7 நாம்ஸுக்கு அந்த மார்க்கெட் போகுது. 40 யூனிட்ஸ் வந்து அவங்க 27 இயர்ஸ் ஆஃப் லெஜெண்டரி ரன்னை இது பண்ணுறதுக்காக. இந்தியாவில் அவங்க லிமிட்டட் எடிஷன்ஸ் ஒன்றும் தர வேண்டாம், அவங்க என்டையர் லைனப்பை ஒன்று ரீதிங்க் பண்ணி அவங்கக்கிட்ட 7 சீட்டர்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் மார்க்கில் எவ்வளோ சூப்பரான 7 சீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து அவ்வளோ பேர் வருத்தப்பட்டாங்க இவங்க இது தரலையே, இதை தரலையேன்னு இல்லை நம்ம சொல்லணும், தர வாய்ப்பே இல்லை. அதான் அவங்க இதெல்லாம் தர வாய்ப்பே இல்லை. அவங்க தரணும்னா நியாயமாக தர வேண்டியது. சடனாக வந்து அவங்க வந்து யார் இதை ஹெசிடேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எலிவேட்டில் வந்து ஒரு ஹைப்ரிட் போடணும். எலிவேட்டில் ஹைப்ரிட் போட்டால் மாதம் ஒரு 1500-2000 யூனிட் ஹைப்ரிட்லேயே விற்கும். எவ்வளோ பேருக்கு எலிவேட் பிடிக்குது. ஆனால் வந்து ஹைப்ரிட் அந்த 1.5 பெட்ரோல் இன்ஜின் அவங்க கனெக்ட் ஆகலை. அதில் இனி அந்த பீரியட் தாண்டி எல்லாரும் ஹைப்ரிட் கொண்டு வந்த பிறகு இவங்க கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை, அது நியாயம் இல்லாத விஷயம். ஆனால் ஹோண்டா ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நீ என்ன பண்ண முடியும். அடுத்து ஹுண்டை வென்யூ டீஸ் இந்த ஸ்பை லீக்ட் இமேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி நம்ம ஹுண்டை பற்றி ஒரு விஷயம் நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நம்ம பேச ஆரம்பிக்கணும் தெரியுமா. செகண்ட் ஸ்பாட்டை வந்து அவங்க லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க மொத்த டிபெண்டன்சியுமே வந்து கிரெட்டா மேலே நிற்கிது. நம்ம அந்த கிரெட்டாவுடைய ஈவியோட கண்டென்ட்லையும் பேசியிருந்தோம். கிரெட்டா வந்து ஐஸ் விற்கிறதுனால ஈவியும் இதே அளவுக்கு விற்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் வேறு, பீப்புளுடைய தாட் ப்ராசஸ் வேறு.
அப்போ கிரெட்டாவுடைய அந்த நம்பர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் இப்போ அவங்களுக்கு கம்பல்சரியாக தேவை. இது இருந்த இடம் வென்யூ. ஆனால் வென்யூவோட நம்பர்ஸ் இப்போ ரொம்ப லோ ஆகிட்டு. அது ஒரு சீசனில் நம்ம பார்த்தோன்னா வென்யூ ஆல்மோஸ்ட் ஒரு 4000 5000 யூனிட் கீழே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போது அந்த நம்பர்ஸ் 7000 முன்னாடி வந்து 12-13 வித்துட்டு இல்லை, போன மாதம் 8ன்னு நினைக்கிறேன். அதான் அந்த நம்பர்ஸ் 5000 to 8000. வென்யூ வந்து முன்னாடி வந்து 10-15 இருக்கு. இப்போ பிரஸ்ஸா நெக்ஸான் வென்யூ மூணும் அப்படி நெக் டு நெக் இருக்கும். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வென்யூ அவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவ் சீசன் லான்ச் ஆகும்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கேன். அந்த டைமில் வரும்போது வென்யூவில் இருந்து தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். வென்யூ வந்து வென்யூடைய ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணப்பட்டுன்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து மூவ் ஆகும். அதுக்கு டிசைனை சொதப்பக்கூடாது, டிசைன் சொதப்படாது. கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் போலரைசிங்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரீசெண்டாக ஒரு கியாக்கு ஒரு பிக்கப் ட்ரக்கு ஒன்று போட்டாங்க, அதுவும் ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குது. அந்த அந்த ஒரு இது வரல. இல்லை இன்னொன்று வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க மாருதி வந்து ஃப்ரான்ஸ் புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுச்சு. டாட்டா வந்து கர்வ் அப்படின்னு புது லான்ச்சஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் ஹுண்டை கிட்ட கடைசியா எக்ஸ்டர் வந்து அது சக்ஸஸ் 2 years ஆயிடுச்சு. ஆமாம், எக்ஸ்டர் கம்ப்ளீட்லி நியூ ப்ராடக்டாக 2 yearsல வர ப்ராடக்ட்ஸ் வரல. அது தேவைதானா? அது கண்டிப்பாக வரணும். அவங்க ஒரு 3-4 ப்ராடக்ட் ஆச்சு வரணும். இனி வருது இல்லை 26 ப்ராடக்ட் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க லைனப்பில் இருக்குது. புதிய வென்யூ, அதுக்கப்புறம் வந்து 26ல் வெர்னாவுடைய ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது. இது பேயான் இல்லை, அதுக்கு முன்னாடி எக்ஸ்டரோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது. பேயான்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்யூவி, அது ஒரு i20 பேஸ் பண்ண ஒரு எஸ்யூவி, ஒரு கிராஸ் ஓவர் மேபி. ஆனால் அது கொஞ்சம் கூட ப்ரீமியம் பெருசாக தான் இருக்குது. அதாவது வெர்னாவுடைய பூட்டை நீ சுருக்கி ஒரு எஸ்யூவி ஆக்குனா, ஒரு கிராஸ் ஓவர் ஆக்குனா ஒரு i30 சைஸில் இருக்குது, ஒரு i30 சைஸ். ஆனால் நம்ம பேசுகிற நிறைய விஷயங்களில் ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா, இந்த 1 லிட்டர் ஜிடிஐ வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு கனெக்ட் ஆகாது. ஒரு 1.2 லிட்டரா ஒரு 4 சிலிண்டராக இருந்தால் அது ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ண. நம்ம வந்து இந்த பியூர்டெக் 110 நம்ம ஓகே இஷா சொல்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு பேலன்ஸ் தான். அந்த டக்குன்னு டர்போக்குள்ளே கனெக்ட் ஆகிற பாயிண்ட். அதில் இவங்க ஒரு லோக்கலி அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் லோக்கலி பில்டு பண்ண பிளான் பண்ணி, அப்படின்னா பியூர்லி இந்தியன் மார்க்கெட் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம இப்போ ஒரு என்ஜினுடைய ஒரு ஃப்ளோவை பார்ப்போமே. இப்போ சுசுக்கியை பார்த்தோன்னா, சுசுக்கி உண்மையில் இவ்வளோ நம்பர் சுற்றாலும் என்ஜின்ஸ் கம்மி. ஒரு K10, ஒரு K12, Z12 இப்போ வந்ததுனால ஒன்னோட இருக்குது, ஒரு K15, இவ்வளோதான் மொத்த கதையை அவங்களுடைய மொத்த லைனப்புக்கு. ஆனால் அந்த கிராஃப் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு 1 லிட்டர், 1.2 லிட்டரில் ஒரு 2, ஒரு 1.5 லிட்டர். இவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த 1.2 ஸ்பேஸ் வந்து இப்போ டல். ஆக்சுவலி கப்பா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் அதோடைய ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ 1 லிட்டர் ஜிடிஐக்கும் 1.5 லிட்டர் ஜிடிஐக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு. நிறைய என்ஜின் வச்சிருந்தாலும் அதில் ஓன்லேயே ஒவ்வொரு மிஸ்ஸஸ் இருக்கு. இப்போது அதான் அந்த மிஸ்ஸஸ் தான் அந்த பாயிண்ட். இப்போ 1 லிட்டர்னா நமக்கு இருக்கிற லோவர் எண்டும் எக்கானாமியை நம்ம போட்டு அதை தெறிக்க விட்டால் எக்கானாமி. 1.5னாலே ஹையர் எண்டுக்கு தான் நம்ம போகணும். இந்த கார்ஸுக்கு காம்பேட்டிபிளாக இருக்காது. எதுக்கு இப்போ நியூ ஜெனரேஷன் வென்யூக்கோ இல்லை வந்து அடுத்து இவங்க சொல்ல, ஏன்னா இந்த டேக்ஸ் நாம்ஸ் பிரச்சனை. அதில் இப்போ 1.5 எடுத்தால் டீசல் வந்து நிறைய பேர் வாங்கல. எண்ணெய் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி குறைவு, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. டர்போ பெட்ரோலில் டவுட்ஸ் இருக்குது, 1 லிட்டர் டர்போவில் டவுட்ஸ் இருக்குது, 1.2 அண்டர் பவர்டாக இருக்குது. அப்போ எல்லா என்ஜின்ஸையும் அவங்க திரும்ப ஆமாம். அதில் இது ஒரு என்னுடைய நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் இந்த 1.2 வந்து இந்த 1 லிட்டரோட லோவர் எண்டுக்கும் 1.5ன்னு சொல்லக்கூடியதோடைய ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் அதோடைய ஓவர் பர்ஃபார்மன்ஸுக்கு இடையில ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக. ஆனால் ஒன்று ஹிண்டே மிஸ் பண்ணது எங்கே தெரியுமா, ஹைப்ரிடைசேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஈவி எல்லாம் பண்ணது கூட லேட், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா ஈவி பென்ட்ரேஷனுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஈவி வால்யூம்ஸுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் போகணும். ஆனால் அவங்க அந்த ஹைப்ரிடை அது ஒரு காஸ்ட்லி மிஸ். அதான் அதுக்கான மிஸ்ஸை வந்து அவங்க ஓவர் த பீரியடில் அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா இனிமேல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட எல்லா ப்ராடக்ட்ஸோட போர்ட்ஃபோலியோவும் பாரு. நம்ம நிறைய இடத்துல பேசும்போது ஹைப்ரிட்ஸ் ஆர் கான்னு நீங்கள் மட்டும்தான் பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கனால இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீசெண்டாக நம்ம ஏதோ ஒரு கண்ணனில் பேசும்போது கேட்டோம்.
ஹிண்டேயும் அவங்க ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஹைப்ரிட்ஸை வந்து ஆக்சுவலி நியூ எனர்ஜி வெஹிக்கிள்னு ஒரு சீசனில் நம்ம இருக்கோம். ஹைப்ரிட்ஸிலேருந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஹைப்ரிடை தாண்டி போனோம். இப்போ பெட்ரோல் போனாலும் ஹைப்ரிட் தான் இருக்கு. ஈவியும் ஹைப்ரிட் தானே அடுத்த பீரியடுக்கு இருக்கு. இதில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த 1.2 ஹைப்ரிட் காம்பேட்டிபிளா, இந்த 1.2 டர்போ மகேந்திரா சீரியஸாக வந்து ஒரு ஹைப்ரிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. மேபி ஒரு கட்டத்தில் டீசல் ஆக்ஸ் பண்ணால் ஹைப்ரிடுக்கு அவங்க ரெடியாக வாய்ப்பு இருக்கு. ஈவிக்கு இப்போ இந்த டெல்லி மாதிரி எல்லா மெயின் சிட்டிஸ்லையும் டீசலுக்கு இது வந்தால் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அதான் நான் சொன்ன டீசல் வந்து பேன் இண்டியா லெவலில் இல்லை, செலக்ட் இடங்கள்ல. நம்ம இவங்களை நினச்சி பாரு, ரெனோ நிசானோடைய போர்ட்ஃபோலியோவில் அவங்க இனிமேல் சொல்லக்கூடிய மாடல்ஸில் பிக்ஸ்டரும் ஆகலாம், இல்லை வந்து டஸ்டரும் ஆகலாம். அதில் ஹைப்ரிடோட ஆப்ஷன் இருக்குது, ஈடெக்கோட ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் ஹைப்ரிட் தான். ஆனால் இந்த ஃப்யூச்சர்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல டொயோட்டா அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணி 4 ப்ராடக்ட்ஸில் வச்சுருக்காங்கன்னா, ஹியூண்டே வந்து அவங்களுடைய மெயின் ப்ராடக்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2லையாவது அவங்க கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த டெக்னாலஜி குளோபலி இருக்குது. இது அவங்க இந்தியாவுக்காக லோக்கலைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். அதில் ஏதோ அவங்க ஒரு டிலே பண்ணால் தான் இந்த நம்பர்ஸோடைய பிரச்சனை. மேபி என்னுடைய பாயிண்ட் வந்து வென்யூ கரெக்டாக பிளேஸ் ஆனால் நெக்ஸ்ட் ஃபேஸ் கொஞ்சம் கூட ஸ்மூத் செயிலிங்காக இருக்குது. இல்லைன்னா நம்பர் 2 இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான். ஏன்னா இப்போ ஒரு 10,000 யூனிட்ஸ் கேப் ஆச்சு. டாட்டாவும் இனி கொஞ்சம் கூட இவங்க கூட க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வென்யூ ஃபேஸ் லிஃப்ட்டை இதே பவர் ட்ரெயின் வச்சுலாம் மறுபடியும் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறது அதுக்கு புஷ் கொடுக்காது. ஒரு புஷ்ஷு தான், ஒரு பீரியடுக்கு. எப்படி அடுத்த வருஷம் தான் இந்த என்ஜினை பற்றி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. மேபி 25 பீரியடில் ஆட்டோ எக்ஸ்போல டிஸ்பிளேல பார்க்க முடியும். அது கமர்ஷியலைஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அடுத்து வின்ஃபாஸ்ட் VF6 VF7 ரீசெண்டாக லீக்ட் இமேஜஸ் எல்லாம் பார்த்தோம். இல்லை நம்ம இந்தியாவோட செலக்ட் நான் வீடியோ ஓட்டியிருந்தேன். ஆமாம், வியட்நாம் போயிருந்தாங்க. நான் அந்த வீடியோவும் பார்த்தேன், ஆட்டோக்காரோட வீடியோ பார்த்தேன். 6 7 நமக்கு பார்க்குறதுக்கு 7 சின்னதாகவும் 6 பெருசாகவும் தெரிஞ்சுது. ஆனால் லாஜிக்கலி பார்த்தா வீடியோவில் பார்க்குறது அப்படி தானே. 7 பெரிய கிராஸ் ஓவரும் 6 வந்து சின்ன கிராஸ் ஓவரும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன்சர் அதை சொல்லு. VF7 வந்து 4.6 மீட்டர், 2840 mm வீல் பேஸ், 70 கிலோவாட் ஆல் வீல் டிரைவ். ஆல் வீல் டிரைவுக்கு பவரும் 350 PS 500 Nm, இன்னொன்று வந்து 204 PS 310 Nm. VF6 வந்து அது இல்லை, V7ல இருந்தே வரும். V7 பார்க்குறது கொஞ்சம் பெரிய காராக நமக்கு உள்ளேயும் இருந்து, உள்ளே வந்து அந்த ஒரு டேன் கலருடைய ஒரு இதெல்லாம் இருந்தது, தை சப்போர்ட் எல்லாம் பேக்கில் இருந்தது. எனக்கு அந்த காரில் ஒரு இது நம்ம இப்போ அதை கமெண்ட் பண்ணுறதுக்கான அளவுக்கு அதை பார்க்கல இன்னும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லே இந்தியாவில் உள்ள பீப்புளுக்கு பிடிக்காத ஒரு இது அதில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இல்லைனாலே நம்ம மார்க்கெட்டில் அது ஏதோ ஒரு வாய்டான ஒரு ஃபீல், அது ஏதோ மிஸ் ஆகுறது மாதிரி. இந்த எத்தியோஸ் வந்து ப்ரைமரியாக நிறைய பேர் டொயோட்டா பேட்ஜுக்காக வாங்கினவங்களுக்கே ஆதங்கம் வந்து இது என்ன நடுவில் இருக்குது, டாக்ஸி மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒரு நம்ம மார்க்கெட்டில் செட் ஆகாது, தெரியாது இப்படி இருக்கும். அது ஒரு இதில் இருக்கும். இது வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய சன்லைட்டோடைய ஸ்டைலுக்கும் கிளாரியான ஒரு ஃபீலுக்கும் வந்து அது எவ்வளோ தூரம் இம்பேக்டை பண்ணணும்னு தெரியல. அவங்க குளோபலி இருக்கிற மாடலை இந்தியாவுக்காக கொண்டு வர்றாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு ஸ்க்ரீனை கூட அவங்க அதை யோசிச்சா அது கண்டிப்பாக அது என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அது ஒரு பெரிய மிஸ் ஆகும். மேபி ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸாக கூட இருக்கலாம். இல்லை, இங்கே நார்மலாகவே டிஸ்பிளே கொஞ்சம் ஆடாக இருந்தாலே பீப்புளுக்கு வந்து அது பீட்டை வந்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதாவது அதையெல்லாம் ஒரு குறைய நாங்கள் பீட் வச்சிருந்த நேரம் பீப்புள் இதெல்லாம் எப்படி நீ வாங்குறேன்னு நீங்க சும்மா ஒரு கார்ல RPM மீட்டர் இல்லாம யோசிச்சு அதுக்கே இல்லை இருக்கும். அது VDA வாங்காமல் ZDA மாதிரியோ இல்லை மிட்டுக்கு பதிலாக டாப் வாங்கினா நிறைய நம்ம மோட்டோ ஃபேமிலியில் அக்ரி பண்ணலாம் சொல்லுவாங்க. ரீசனே டேக்கோமீட்டருக்காக வாங்கின பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரே சர்க்கிளுக்குள்ளே இருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய மாடல்ஸில் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு ஃபேக்டர். அது நமக்கு அதில் ஒரு டிரைவருக்கு அந்த ஸ்டியரிங்க்கு இடையிலோடி அதை பார்த்தா தான் அந்த ஒரு ஃபீல் இல்லையா, அது ஒரு கனெக்ட். மேபி இன்னொன்று இவங்க இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பவர் ஃபிகர்ஸ் வந்து தேவை, உண்மையிலே தேவையில்லை. அது ஒரு பாயிண்ட். அது நிறைய பேர் இனி என்ன தெரியுமா, இங்கே தான் இனி உள்ள பிரச்சனை. இந்த டர்போ பெட்ரோல்ஸ் வந்து என்ன வேலையை ரீசெண்டாக பண்ணுதோ இதே மாதிரி இந்த ஈவிஸும் இப்போ நீ அந்த பீரியடுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு அதான் புரியல. இந்த அண்டர்
5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்? பவர் ஃபிகர் தேவையில்லைன்னு இப்போ 70 கிலோ 71 கிலோவாட் பேட்டரியில் 150 PS 250 எண்ணம் வச்சு அதுக்கே சண்டை போடும். இதில் இவ்வளோ பேட்டரியில் வந்து இவ்வளோ தெரியலாம், இப்படி வச்சா அப்படி பிரச்சனை. அப்படி இல்லை, அதான் தேவையில்லைதான். அதான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல வைக்கணும். இப்போ விங்சர்ல வந்து நார்மல் ஒரு ஸ்வீட் ஸ்பாட். அதான் நான் சொன்ன பாயிண்ட். என்ன சொல்லுவேன்னா ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்ல முடியாதுல்ல. அதுதான் ஆன்சர் சொன்னப்ப நான் அதுக்கு தான் வந்தேன். ஹேரியர் வந்து என்ன சொன்னாங்க, 500 எண்ணம் இருக்கு, அது வந்து மத்த செட்டப் அப்படிதானே மார்க்கெட்டிங்கே பண்ணணும். அது தேவை தானே. நீங்க பாயிண்ட் என்னன்னா, இப்போ காம்படிஷன் இல்லாத இடத்துல நீ வந்து லோ பவர் ஃபிகர்ஸ் லோ டார்க் ஃபிகர்ஸ் வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி 2 மேனுஃபேக்சரர்ஸுக்கு இடையில இந்த வார் வந்து இன்னும் சீரியஸ் ஆயாச்சு. இப்போ மகேந்திராக்கும் டாட்டாக்கு இந்த சோ கால்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் புத் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல வந்து டாடா ஹேரியரோடைய பெர்ஃபார்மன்ஸ் டே இன்னைக்கு. முன்னாடி வந்து நம்ம 0 to 100 வந்து நம்ம கார் ஓட்டி இப்படி வரல சென்னி பார்ப்போம். இப்போ வந்து எல்லா லான்ச் ஈவி லான்ச்ல மெயினா 0 to 100 வந்து மெயினா போடணும். மெயின் இவ்வளோ செகண்ட்ஸ் இல்லை, அது என்னன்னா அப்போ ஒரு மேனுஃபேக்சரர் அவங்கள பிளேஸ் பண்றதுக்காக உள்ள வர்ற நேரம் அது ஒரு மெயின் மார்க்கெட்டிங் டூல் இன்னைக்கு. இல்லை இப்போ என்னன்னா ஒரு ஈவியை நம்ம எடுத்தா நமக்கு ரேஞ்சு தானே முக்கியம். இப்போ இந்த எவ்வளோ 70 கிலோவாட் இருக்கு. நீ யோசிக்கிற இந்த ஆங்கிள் யோசிச்சா நம்ம இந்த கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சில கமெண்ட்ஸை பற்றி பேசணும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுல்ல. நியாயமாக பார்த்தா பீப்புள் அப்படி திங்க் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ அப்படி திங்க் பண்ணுறதுனால தானே அவங்க பீப்புள் வந்து உண்மையிலே அந்த பவர் ஃபிகர்ஸ் கன்சர்ன்டாக இருக்கா? அவ்வளோ பையிங்கில் அது ஒரு பெரிய டெசிஷன் மேக்கிங். ஏன்னா நீ வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்க ஒன்றும் வேண்டாம் மேன். நான் ரீசெண்டாக வந்து நான் உனக்கு ஒரு நம்ம வந்து அது எந்த கண்டென்ட்டில் நம்ம பேசணும், நம்ம சால்வினுடைய கேரன்ஸையும் நம்ம இந்த ஃப்ளீட்டு கரெக்டாக வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணும்போது ஸ்பெக் ஷீட்டை பார்க்காதீங்க, ரியல் வேர்ல்டு பெர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு 3 சிலிண்டர் டர்போஸுக்கு பேசணும். இல்லை, நான் கன்சல்டிங்கில் நான் அடிக்கடி கேட்குற ஒரு விஷயமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபிகர் தான். அதாவது இப்போது அதில் இருக்கக்கூடிய 170+ நியூட்டன் மீட்டர் டார்க்கோ 120+ இருக்கக்கூடிய 120க்குள்ளே இருக்கக்கூடிய பவரோ அது வந்து டர்போ ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்ல ரெவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வரும்னுள்ளது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க எது கூட தெரியுமா, லோ ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் கூட கம்பேர் பண்ணும்போது அது பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கிறது. அதுதான் மார்க்கெட்டிங். அங்கே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் தான் இந்த ஃபிகர்ஸ் வந்து பீப்புள் எப்படி திங்க் பண்ண வைக்கும். நல்ல பவர்ஃபுல், நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொன்னாலும் நம்ம கார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காருன்னு, அதுதானே மேட்ரு. இல்லை அது 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 எப்படின்னா அது ஒரு ஃபேக்டர். அதில் நம்மளும் நல்ல பெரிய கார் வாங்கியிருக்கோம். இது நம்ம பேசுகிறது சில டைம் தப்பாக புரியும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டிங்குள்ளே அது ஒரு போர்ஷன். இப்போ நான் சொன்னது தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ டேனி சொன்னது கரெக்டு தான். ப்ராக்டிக்கலி வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ நான் 6 செகண்ட்ல 100 போகிற கார் நான் வச்சுருந்தாலும் நான் 6 செகண்ட்ல 100 போகிறதில்ல. அப்படி போக தேவை, நம்ம ரோட்ஸில் போக முடியாது. டேனி என்ன சொன்னா இந்த பவர் ஃபிகர்ஸை கம்மி பண்ணி இந்தியன் டியூனுக்கு இறக்கணும். இல்லைன்னா அவங்க ஒரு 2 டைப்பில் வைக்கலாமே. இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணி தரேன். முன்னாடி இந்த 0 to 100 இந்த 6 செகண்ட் 11 செகண்ட் 8 செகண்டில் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற லக்ஸரி பிராண்ட்ஸில் தான் இருந்தது. இதெல்லாம் இப்போ இதுக்குள்ளே வர்றது தான் டேஞ்சர்னு நம்ம இதில் இப்போ அவங்க 2 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடிஷனும் ஒரு ரேஞ்சுக்காண்டி ஒன்றா டவுன் டியூன் பண்ணி வைக்கலாமே. இல்லை, அதுக்கு தான் அவங்க என்னன்னா 7ல் வந்து 2 பேக் இருக்குது. ஆல் வீல் டிரைவும் இருக்குது, ரெகுலரும் இருக்குது. நீ ரெகுலர் பேக் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க. ரெகுலர்லையும் இதே பவர் ஃபிகர்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இல்லை, அது கம்மி. இல்லை, நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். 20 ஒரு 30 லட்ச ரூபா பார்ப்பேன் ஹேரியர் ரிவி. இந்த ஹேரியர் ரிவி AWD வந்து 6.3 செகண்ட்ஸில் 100 போகிறதே ஸ்லோன்னு போட்டிருக்கு ஒரு கமெண்ட். இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? இல்லை இல்லை, எனக்கு புரியல. அது ஒரு விஷயம் என்னன்னா, ஈவியில் 3 செகண்ட்ஸில் 100 போனாலும் அதில் ஒன்றுமே தோணாது. ஒரு சடன் ரஷ். அதாவது அதை நம்ம இப்போ பேசுனது வந்து எங்களுடைய ஆதங்கம். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பண்ணுறவங்கள நான் கொஞ்சம் நாளாக ட்ரைவ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், குயிக்காக சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்கலையே அதை ஃபீல் பண்ண முடியாது. இப்போ உள்ள ஐஸ்லே அதை நம்ம வந்து அதாவது நம்ம சில நேரம் ரவ் மேட்ச் பண்ணி ஓட்டும் போது நம்ம கிளச்சை விட்டுட்டு
அதை ஃபீல் பண்ணலை. அப்படி பண்ணும்போது தான் அந்த உண்மையான அந்த டைனாமிக்ஸ் நமக்கு தெரியும். சரி, அது இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க வந்து தயவு செஞ்சு இந்த 6.3 செகண்ட் 6 செகண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஹைப் உண்மையில ஆகவே ஹைப் ஆகல. ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, யாருமே அப்படி ஓட்ட மாட்டோம். இல்லை 6 செகண்ட்ஸ்ல 100 போயிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? அப்படி இல்லை. இப்போ ஒரு 6 செகண்ட்ஸ்ல நேரம் ஒரு போர்ஷா மாதிரி ஒரு கார் போகும்னு வச்சுக்கோ, அந்த போர்ஷாயே நம்ம ரோட்ல ஓட்ட முடியாது. அப்போ நம்ம ஒரு 25 லட்ச ரூபாய் ஒரு காரை வாங்கி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற கார், இதில் பிளேஸ்மெண்ட் தான் மேட்டர். அதாவது நம்ம பேசுகிறோம், இப்போ குவிக்காக பேசிட்டு போகிறோம். நம்ம பேசுகிற தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு பிராண்ட் வந்து இந்தியாவில் அவங்கள பொசிஷன் பண்ண நினைக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்ப்பாங்க. அந்த காம்படிட்டர்ஸ் இன்றைக்கி என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு பார்க்க. அல்டிமேட்லி இதில் நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது. அப்போ அதுக்கு நான் மேட்சப் பண்ணணும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதா ஈவி. ஏன்னா 136 PS 200 Nm வின்சரையே இன்டர்நெட்டில் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன், அண்டர் பவர்டு, இதெல்லாம் யார் வாங்குவா, இவ்வளோ ப்ரைஸுக்கு இது ஒர்த் இல்லைன்னெல்லாம் பீப்புள் சும்மா. அதாவது இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளமே சோஷியல் மீடியாவில் இருக்கிற கமெண்ட்ஸ் தான். சோஷியல் மீடியா தான் நம்மளே இன்றைக்கி பேச வச்சுட்டு இருக்குது. சோஷியல் மீடியாவுடைய குட் சைட்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பேக் சைடு இருக்குது. அதில் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நீ ரிப்ளைஸ் பார்த்தேன்னா மாசு ரிப்ளைஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து கூட்டம் சேருவாங்க, அதுக்கெல்லாம் அக்ரி பண்ணி. நீ வந்து மகேந்திராவுடைய 59 கிலோவாட்டில் நீ இவ்வளோ பார்க்கலையா, 200 PS பார்க்கல. இதில் ஒரு ஃபேமிலி பையர், ஒரு ஃபேமிலியாக, ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவனாக, ஒரு எல்டர்லி பேரண்ட்ஸை வைக்கணும்னா நமக்கு அது தாராளம் போதும். ஈவி போகிறதுல ஏன்னா இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்க போகுது, நம்ம ஈஸியாக ஓட்ட போகிறோம். அவ்வளோதான். 100 போட வின்சர் 10 செகண்ட்ஸில் போகும். அதுவே நம்ம மதிச்சோன்னு ஒரு 60 வேணும்னே கையில் இருந்து போகுது. அதான் அந்த ஃபீல் போகுது. அடுத்து யார் இருக்கா? அடுத்து டேனி டென்ஷன் ஆயிட்டான். பாவம் மாதிரி அவங்கள நினைச்சாவா? இந்தியா நினைச்சா இல்ல, மார்க்கெட். அது எப்படின்னா இந்தியன் மார்க்கெட் வந்து இனி இப்படிதான் இருக்கும். இந்தியன் மார்க்கெட் லெவல்ல அதாவது சம்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்த. நீ எல்லாரும் அதை அடாப்ட் பண்ண தான் செய்வாங்க. விட்டாரால் என்ன இருக்குது, டியூவல் மோட்டர் செட்டப் இருக்குது, ஆல் வீல் டிரைவ், அவங்களுடைய ஆல் கிரிப் இருக்கும். ஆல் கிரிப் தான் அதோட பேர் என்ன காணும். அப்போ அவங்களும் இனிமேல் இந்த சர்க்கஸை தான் காட்டுவாங்க. ஸோ கால்டு இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம், இந்த கிராண்ட் விட்டாரா லான்ச் டைமில் ஐஸ் பிளாக் எல்லாம் தரையில் போட்டு வீல் ஸ்பின் எல்லாம் லாக் பண்ணி காட்டணும். அது உண்மையிலேயே எங்கே கொண்டு போயிருந்து தெரியுமா, லார்ட் ஆல்டோ கூட அங்கே ஹிமாச்சலுக்கு கொண்டு போயிருக்கணும். இது பண்ணாமல் இவங்க ஒரு ட்ராக் ரெடி பண்ணாங்க. அது மாதிரி தான் இனி எல்லாரும் பண்ணுவோம். இதுதான் இனி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வருது, நாங்கள் ரீசெண்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் என்னன்னா, இதெல்லாம் எங்களை இப்போ ஃபேசினேட் பண்ணாது. எங்களுக்கு குட் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அல்டிமேட்லி பையர்ஸுக்குன்னு கொஞ்சம் தேவைகளை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பீரியடில். அந்த தேவைகளை வந்து அந்த கார் கேட்டர் பண்ணதுனாலே அது குட் கார். ஓகே, அதை தவிர எல்லாம் பண்ணது நம்ம போட்டு உடச்சான். அது தேவையா, அது ஹெல்ப்லெஸ், எனக்கு தெரியாது. இல்ல பாறைக்கு மேலே யாரும் போக மாட்டோம். 6 செகண்ட்ல தூரம் போக மாட்டோம். எல்லாம் பண்ணது இது அல்டிமேட்லி மகேந்திரா ஸ்டார்ட் பண்ண கேம் இது. இதை தவிர இப்போ பயங்கர வெஹிக்கிள் டு லோடு காட்டில் போய் அடுப்பு கொளுத்துங்க. யார் நம்மளும் பேசணும். அதில் வெஹிக்கிள் இருக்கே சொல்லு, போட்ட உடனே சார்ஜ் ஆகணும், கொஞ்சம் ரேஞ்சு கிடைக்கணும், போகணும் வரணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும். சரி, 6 செகண்ட்ஸ்ல 100 போகுது, ஒரு 5 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆனால் நல்லா இருக்கு. இல்லைண்ணா அதை சொல்லலாம். இல்லை ஐ மீன் அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கான மார்க்கெட் ஆகலை. அப்போ அதுக்கு முன்னாடி ஹைப்பு தானே மேட்டர். இப்போ ஒன்றும் வேண்டாம், ஹேரியர் வந்து டாக்டர் ஃபகத் வந்து பண்ண அந்த ஸ்டண்ட் வந்து இப்போ மலை ஏறலன்னா யார் அதை பற்றி இந்த கூட்டத்தில் நின்று இருக்காது, அது லாஸ்ட் ஆயிருக்கும். அப்போ எவரி மேனுஃபேக்சர் தப்புன்னு சொல்லல, அந்த மார்க்கெட்டிங் தான் தப்புன்னு சொல்லல, ஆனா அதுதான் அந்த டெசிஷன் இந்த ப்ராடக்ட்ல வந்து இருக்கு, அதை தான் பார்க்கணும்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து ஹேரியரோடைய டிரைவை ஃபோக்கஸ் பண்ணும்போது, இப்போ நான் வந்து இன்னும் கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணல, எல்லா டிரைவ்லையும் போயிட்டு இவ்வளவு செகண்ட்ல எது போச்சுன்னு சொல்ல அப்படி இல்லை. இப்போ வின்சர் வந்து 10 லட்சம்னு சொல்லி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ 20 லட்சத்துல இருக்கு.
அது ஒரு அந்த ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு ஹைப்பை இது பண்ணி அவங்களும் பேஸ் சொல்லி தான் தானே. இதில் அல்டிமேட்டாக பாயிண்ட் என்னன்னா 0 to 100 சொல்லக்கூடியதை நம்ம ரிவ்யூஸில் எங்கேயுமே ஒரு மேட்டராகவே எடுத்ததில்லை இது வரைக்கும். நம்ம ஒரு டெஸ்ட் கூட அது பண்ணல, நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அல்டிமேட் கோல் அது கிடையாது. நம்ம மோட்டோ வேகன் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு ரெடி பண்ணதில்லை. இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல இல்லாத விஷயங்கள். நம்ம கார் ஓட்ட நமக்கு பிடிக்கும், ஆனால் ஒரு ஸ்டைலில் தான் ஓட்ட பிடிக்கும். அதை தாண்டி உள்ள அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பேசுகிற இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கும் ஒவ்வொரு ஒரு இதை தான் அவங்க கனெக்ட் எடுத்துகிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி டாக்டர் ஃபகதோட அந்த இது வரலன்னா ஹேரியர் இந்த கூட்டத்தில் அதுக்கான அந்த அதோடைய ஹைப்பு கிடச்சிருக்காது. ஆனால் நம்ம இப்போ நான் வந்து ஹேரியருக்கான கண்டென்ட்டை மைண்டில் எப்படி செட் பண்ணி வச்சு தெரியுமா? அவங்களுடைய அந்த புது நியூ ஆக்டிவ் ப்ளஸ்ன்னு சொல்ல சேசிஸ் எப்படி இருக்குது, இது ரியர் வீல் டிரைவாக இருக்குது. நம்ம பேசினதா தான் இதுக்கு சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. மற்றதெல்லாம் பையஸுக்கு உண்மையிலேயே நம்ம பையஸுக்கு தேவையில்லை. அப்போ அது இனிமேல் நான் வின்ஃபாஸ்ட் வந்தாலும் இதே மாதிரி ஒரு டீமை வச்சு கொஞ்சம் என்ன சொல்லுது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் காட்டுனா தான் அது கனெக்ட் ஆகும் பீப்புள். இல்லை அதான் நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் பண்ணது ஓகே தான். இப்போ 6 செகண்ட்ஸில் பண்ணதும் ஓகே தான். ஆனால் அதே 6 செகண்ட்ஸ் நெகட்டிவ்னு சொன்னா அதையும் நெகட்டிவ் சொன்னா நம்ம எதுவும் பேசலாம். 6 செகண்ட்ல 100னா அதுவும் ஒரு எஸ்யூவி ஹேரியர். நம்ம ஐஎட்ஸோட BMW ஐஎட்ஸ் ஒன்னே வந்து 5.6 செகண்ட்ஸ்ல ஏதோ தான் பண்ணும். ஒரு டாட்டாவோட 30 லட்ச ரூபா வண்டி 6 செகண்ட்ல போகுது. பண்ணதுல அவங்க அந்த ஷாஃப்லரோடைய சிஸ்டம்லாம் வச்சு ஹேரியர் ஆஸ் அ ப்ராடக்ட் வந்து ப்ராமிசிங்காக தான் பண்ணியிருக்காங்க. அதில் நோ டினைல் ஆஃப் த ஃபேக்ட் இல்லையா, அது வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது நீ எப்படி ரோட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளோட தேவை. இந்த 6 செகண்ட் வந்து கம்மின்னு தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுல்ல அடுத்த ஜென் பீப்புள். இது என்னன்னா இது எல்லாமே இப்போ வந்து ராங்லி அண்டர்ஸ்டுடா தான் போயிட்டு இருக்குது. அது இந்த இன்டர்நெட்ல உள்ள கமெண்ட்ஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன். அதாவது சோ கால்டா இந்த முன்னாடி நிறைய பேர் வந்து கார்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சது மாதிரி சும்மா பேசுவாங்க. நம்ம அவங்களெல்லாம் ஃபேக் எந்தூசியாஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுவும் இப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேறு. இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் ரீசெண்டாக நான் சொன்ன கமெண்ட்டை சொன்னேன்ல, நீங்கள் உங்களே வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள், நீங்கள் என்னத்துக்கு இன்னொரு மேனுஃபேக்சர். நம்ம அதை தானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கார் ரிவ்யூஸில் மேனுஃபேக்சரையும் காரையும் பேசாமல் நம்ம பாட்காஸ்ட்டில் உட்காந்து 5 லட்சத்து சப்ஸ்கிரைபர் ஆச்சு, நீ 1000 எப்போ ஆகும் 2000 எப்போ ஆகும்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை லாஜிக் இருக்கா இது? இல்லை இதெல்லாம் உண்மை சொல்ல போனால் இந்த கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, நம்ம என்னைக்காவது சப்ஸ்கிரைபர் நம்பரோ இன்ஸ்டாகிராமுடைய ஃபாலோ நம்பர்ஸோ நம்ம பேசியிருக்கோமா? நம்ம என்னைக்காவது நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துருக்கோமா? கடைசியாக கவரில் அப்டேட் கூட பண்ணல. இவன் என்னைக்கு அப்டேட் பண்ண நான் பார்க்க கூட இல்லை. அதை அதனால நம்ம ப்ரையாரிட்டி அல்டிமேட்லி என்னென்னா நம்ம புது டெக்னாலஜி எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அது பழச விடைக்கும் எப்படி பெட்டராக இருக்குது. எல்லாரும் பார்க்கறத நம்ம பண்ணோம். அதான் நம்ம பீப்புள் பார்க்குறது வரைக்கும் நம்ம பண்ணோம், அவ்வளோதான். அல்டிமேட்லி என்னென்னா அந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 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 கார் எப்படி நம்ம கூட கனெக்ட் ஆகுது, அதில் தான் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதுதான் ஃபேக்டர். எல்லாமே இந்த 0. இந்த 6.3 இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம ட்ராக் இல்லையே, நம்ம ரோட்டில் இல்லை ஓட்டுறோம். சொல்லலாம், அதை ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லலாம். போட்டு ட்ராக்னு சொன்னால் இன்னும் பேசலாம். அப்படின்னா ட்ராக்லேயும் 0 to 100 வந்து ட்ராக் ரேஸில் மட்டும்தான் வரும். ஒரு ஃபுல் லேப்ல வந்து இப்போ வந்து 2.5 செகண்ட் இருக்கு. இங்க இருந்து போனோம் கோயம்புத்தூருக்கு, அது அவங்க உள்ள விடணும். அதுல இப்போ ஒரு 3.5 செகண்ட் இருக்க கார் வந்து 2.5 செகண்ட்ஸ் இருக்க கார் வந்து ஈஸியா பீட் பண்ண முடியும் ட்ராக்ல, அதோட டைனாமிக்ஸ் வச்சு. நான் என்ன சொல்றேன்னா ட்ராக்ல வந்து அது வராது அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை இது நம்ம ரோடுக்கு மேட்ரே இல்லாத ஒரு விஷயம். அதான் டைம் ஆகுது. ஈவிட்டாரா நம்ம நிறைய டைம் ஆச்சு. நம்ம ஆஃப் டாபிக் நிறைய விஷயங்கள் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். செப்டம்பருக்கு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி என்னன்னா நிறைய ரீசன் சொல்றாங்க. ஒன்று வந்து சைனாலேருந்து இந்தியாவுக்காக லைசன்ஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை சோர்ஸ் பண்ணணும். அதில் ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்குது போல். யூரோப்பியன் யூனியன் யூஎஸ் எல்லாம் வந்து அதை ரெடி பண்ணதா நியூஸ் இருக்குது. வேற எல்லாரும் வித்துட்டு தானே இருக்கு. இல்லை ஏதோ ஒன்று அதில் இருக்குது. பிஓடியோடைய பிளேட் பேட்டரி மேபி பிஓடி வந்து ஹைதராபாத்தில் ஃபேக்ட்ரி செட் பண்ணணும்னு சொன்னதுனால இவங்க பாய்காட் பண்ணவங்களுக்கு இருக்குது. இல்லை நான் சும்மா சொல்கிறேன், ஏதோ ஒரு ரீசன், இன்டர்னல் ரீசன் இருக்குது. செப்டம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். எனக்கு என்னமோ சிலப்போ கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் மாற்றி ஆகணும். இல்லை அது மாற்றி லான்ச் பண்ணால் நல்லதான். அப்படியே நெகட்டிவாகவே லான்ச் பண்ணாமல் மாற்றி லான்ச் பண்ணி நல்லது தானே. நான் வந்து ஒரு யூகேல உள்ள ஒரு ரிவ்யூ பார்த்தேன்.
நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அது வந்து விட்டாரா கிடையாது, பிரசான். இல்லை அது என்னன்னா இப்போ இது எப்படி ஒரு 20 lakh 25 lakhsல வரும். இருக்கு 25 lakhல BS6 ஹேரியர் எல்லாம் அதுதான். இதை தான் நான் சொன்னேன், ஆல்ரெடி இங்கே கேமை வந்து வேற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது அதான் இவங்க அப்போ ஏதாவது பண்ணி தானே ஆகணும். நம்ம சொன்னோம் தெரியுமா, நீ வந்து பெரிய மேனுஃபேக்சராக இருந்தாலும் ஈவியில் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை இவங்க ஆட்டோ எக்ஸ்போல வச்சிருந்த விட்டாரா வந்ததுன்னா சந்தேகம் தான். இல்லை அதில் அது எப்படி நீ இது பண்ணு ரியர் சீட்டுக்கு சம்டைம்ஸ் மாற்றலாம். சரி, அதாவது ஒரு நிறைய ஏரியாக்குள்ளே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்க நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்க கமெண்ட்ஸில் சொல்லட்டும். ஓகே தானே? ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிரியர் டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.